பிரதமர் நரேந்திர மோடி மதுரைக்கு வருகை தரும்போது திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்களிடம் தெரிவிப்பார் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் கூறியுள்ளார். கருணாநிதி காலத்திய திமுக தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் தற்போது அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்கள் கூடும் இடமாக திமுக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இது கட்சியின் உட்கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி மீது பன்னீர்செல்வம் மீது வைத்த குற்றச்சாட்டை மறுத்த ஜெயபிரகாஷ், அதிகாரத்தில் இருந்த காலத்தில் இது பற்றி பேசாதவர் கட்சி மாறிய பின் விமர்சனம் செய்வது அரசியல் நோக்கம் கொண்டது என்றார். என்டிஏ கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் நிலவுகிறது என்றும் விமர்சித்தார். ரிட்டையர்டான அதிமுக அவங்களவங்க ஒரு இடமா மாறிடுச்சு. யாரெல்லாம் அதிமுக வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் போய் அங்கே சேர்ந்துருக்காங்க. திமுக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஒரிஜினல் திமுக யாரெல்லாம் கலைஞரை தெரியும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே ஒதுக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு திமுக இருக்கிறது அவங்க சிஎம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் உதயநிதிக்கும் மற்றும் ராயலாக இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் திமுக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அவங்க மட்டும்தான் திமுக நடத்துகிறாங்க. வெகு விரைவில் திமுக செந்தில் பாலாஜி போன்றோர் கைப்பற்றி ஒரிஜினலாக இருக்க திமுக எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு இது ஒரு அண்ணா திமுக மாதிரி ஆகிடும். அதிகாரப்பூர்வமாக தொடங்கி நாங்கள் 2 மீட்டிங் நடத்தி எங்கள் பிரதமரே என்டிஏக்காக பேசிட்டாரு. அதுக்கு முன்னாடியே புதுக்கோட்டையில் அமித்ஷாஜி சொல்லியிருக்காங்க. நாங்கள் போன வருஷம் ஏப்ரல் மாதமே 2025 தொடங்கிட்டோம். அதனால் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது. எண்ணிக்கை என்பது எங்களுக்குள்ள ரொம்ப சுமூகமாக நடந்து முடியும். ஏன்னா எங்களுடைய ஒரே அஜெண்டா இப்போ நடக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி அதிமுக லெட் என்டிஏவை ஆட்சிக்கு வர வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை.